ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். 200 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் ஃப்ரெஷ் பாலக் எடுத்திருக்கேங்க. பன்னீர் பாலக்கு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். 2-3 வாட்டி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு இந்த பாலக்கை அதில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கும் போது பாயில் ஆகும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலக்கை அப்படி போட்டு 2 திருப்பி டக்குன்னு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆறின பிறகு அது கூட என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சொல்கிறேன். அதை கூட சேர்த்து அதை அரைச்சிடணும் விழுதா. டக்குன்னு எடுத்துடணும். இது ஏன் இந்த ப்ரோசஸ் பண்ணுறோன்னாக்கா, பாலக்கில் ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கும், பட் சில பேருக்கு பிடிக்காது. அது எங்கள் வீட்டில் எங்கள் மகளுக்கு பிடிக்காது. ஆனால் பன்னீர் பாலக் பண்ணுற முறையும் இது தான், இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இதை பண்ணிட்டேன். இது பசுமையாகவும் இருக்கும். பன்னீர் பாலக் பண்ணோம்னா க்ரீனாகவே இருக்கும். அதில் தக்காளி போடுறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. மற்றபடி நான் இந்த மாதிரி இஞ்சி ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பாலக்கு எடுத்து இப்போ விழுதாட்டம் அரைச்சிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த தக்காளி பழத்தையும் அரைச்சாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடுறேன், கோல்டு ப்ரெஸ். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மலாய் போடலாம். மலாய் இல்லை எங்கிட்ட, வீட்லேயும் மலாய் இல்லை. வெளியில் வாங்கி வச்சுருந்த மலாய் எக்ஸ்பைரி ஆகி போச்சு. சரி, அது த்ரோ பண்ணிவிட்டு நான் மஸ்காவே போட்டுட்டேன். இப்போ இந்த பாலக்கு தக்காளி நல்லா வதங்கும் போதே நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் கரம் மசாலாவும் போட்டாச்சு. இந்த பாலக்கை நல்லா பாருங்கள், ஆயில் மேலேயே வந்துடுச்சு திரண்டு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடணும். இது ஏன் ஸ்லோ பண்ணுறோன்னாக்கா, வெடிச்சு இந்த டைல்ஸ்லலாம் ஒரே தக்காளி வதக்கும் போதும் அப்படி தான் அது பியூரி, இது பாலக் பியூரியும் அப்படி தான் எல்லாம் எகிரி ஃபுல்லாக 4 பக்கமும் செதறும். அதனால் ஸ்லோவில் வச்சு பண்ணுறது தான் நல்லது. பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஈவனாக. உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 12 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சு அது வேகட்டும். பாருங்கள், நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். சூப்பராக நல்ல டேஸ்டான ஒரு பன்னீர் பாலக் ரெடி. அவ்வளோவா கலர் பாருங்கள், அவ்வளோதான். இந்த கலர் தான் இருக்குது. ஏன் இப்படி இந்த கலர் இருக்குன்னா, நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சில டைமில் தக்காளி ஆட் பண்ணாமல் இது கடவுளுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடவுளுக்கு நெய்வேத்தியம்